டு ஆர்கே ஹர்ஷா விலாக். எனக்கே இதை பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமாக ஜந்து மாதிரி தான் இருக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ காலையில் எழுந்து சன்ரைஸ் எல்லாம் ஒன்றும் பார்க்கலாம், செம்ம தூக்கம், டயர்டில் தூங்கியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு ஆஃப் ரோட் ட்ராக் போயிட்டு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸில் போய்ட்டு குளிச்சுட்டு ரிட்டன் என்ன பிளான் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபால்ஸுக்கு குளிக்க போகிறோம். ஃபால்ஸுக்கு குளிக்க எதில் போகிறோம்னா Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Plata o plomo. Plata o plomo. Plata o plomo. Plata. மொட்டை வெயிலில் கூட நான் அது போட வேண்டியது. போட எப்படி இருக்கிறேன் பார்க்குறதுக்கு? மூஞ்சி மட்டும் தெரியுது. இந்த அதான் ஒரு மோல்டிங் டைப்பில் ஃபேஸை மட்டும் கொண்டு வந்து வச்சு வைப்பாங்க தெரியுமா, சைனீஸ் ஸ்டைலில் அந்த மாதிரி நார்மலாக கொடைக்கானல் வந்து பூம்பாறை, கூக்கல் அப்படி பார்த்துட்டு பேத்துப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கிட்ட தான் நம்ம வந்தோம் சும்மா. ஸோ அந்த இடத்துல வரும்போது இப்போ நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். போகிற வழியில் இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம், அதுவும் செம்மையாக இருக்குது. பிரிட்ஜு தான், பிரிட்ஜுக்கு கீழே அந்த மாதிரி போகுது. அந்த அவுட்டரில் வெளில இறங்கி போய் உள்ளே குளிக்கிற மாதிரி ஒரு இடம். அப்புறம் போகிற ஃபால்ஸோட தண்ணி தான் அதுவா? உனக்கு எப்படி தெரியும்? சொன்னாங்க. யார் சொன்னா? நீ தானடா ஓனரு. ஒரு போஸ்ட் கொடுப்போம், மாதம் அப்படி கண்டி போட்டு சுற்றி அப்படின்ட்டு. இது நல்லா இருக்குது. இப்போ அதாவது இப்போ இந்த மாதிரி இல்லை, கொடைக்கானல் உள்ள போகிற சும்மா அந்த லேக்கு, அப்புறம் போட்டிங்கு, குதிரை சவாரி, அது ஒரு டவுன் மாதிரி ஃபுல்லாக பில்டிங் எல்லாம் வந்து ரொம்ப இதனால எல்லாருமே கொடைக்கானலுக்கு ஒரு 20 மீட்டருக்கு வெளியில், சாரி மீட்டருன்ற ஒரு கிலோமீட்டர்ஸ், 20 கிலோமீட்டர் ஒன்று அவுட்ரு, 13 கிலோமீட்டர்ஸுக்கு முன்னே 10க்கு முன்னே. இப்போ பூம்பாறை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 14 கிலோமீட்ரு, கூக்கல் அங்கேருந்து 23 கிலோமீட்ரு, இந்த பேத்துப்பாறை 13 கிலோமீட்ரு. ஸோ இந்த மாதிரிலாம் கொடைக்கானலை விட்டு அவுட்டரில் வந்துட்டாங்க. கொடைக்கானல் போகிறோன்னு சொல்லிட்டு கொடைக்கானலே போகாமல் அவுட்டரில் வந்து இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். ஓகே, பேத்துப்பாறை இந்த மலை ஸோ எப்படி தாண்டாங்கன்னு பார்க்கலையே, எதுன்னு தாண்டட்டும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபால்ஸுக்கு போகிறத பெரிய அப்ரூவல் வாங்கணும். ஆமாம், ஏன்னா அந்த கம்பியெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இது பண்ணி போகிறதுனால யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னா இவங்க 3 பேர்கிட்ட தான். எங்கள் ஒருத்தர் தான் இருக்கார், 2 பேரை காணோம், போச்சுட்டு போயிட்டாங்க. கரெக்டாக எங்கேனே தான் நிற்கிறாங்க. ரீசன் என்னென்னா, வாட்டர் ஃபால்ஸ் வரவங்க பிஸ்கெட்டை தான் வாங்கிட்டு வந்து போடுவாங்க போல். பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்தியா? இல்லை மேம், நாங்கள் அங்கே ஒன்று இருக்குது நம்ம தங்கியிருக்க இடத்துல, அவருக்காக ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அவருக்கும் கொடுக்கல, இவங்களுக்கும் கொடுக்கல. கேட்குது ஃபால்ஸ் சத்தம் கேட்குது. கொடைக்கானல் ஃபால்ஸில் மட்டும் நான் குளிப்பேன், மற்ற எங்கேயும் குளிக்க மாட்டேன். ஏன்னு கேளு, சொல்லு. ஏன்னா நான் கொடைக்கானல் மட்டும் தான் வந்திருக்கேன். குளிச்சு செத்துட்டா அதுக்காக இல்லை, நான் வந்தது கொடைக்கானல் மட்டும்தான். மோஸ்ட்டான ஹில் ஸ்டேஷன் கேவலமான ஜோக் அடிக்கிறான்டா, கல்லாலே அடிக்கணும்னு தோணுது. நான் மோஸ்ட்டாக அவனுக்கு லைக் கொடுங்க போற. ரைட்டு, ரொம்ப தூரம் சப்ஸ்கிரைபர் வந்துருப்பாரு. இது வாடகை கிடைக்குதுன்னா அது நார்த்தங்காடா. ஆரஞ்சுக்கும் நார்த்தங்காய்க்கும் வித்தியாசம் தெரில. இங்கேருந்து பார்க்கும்போது ஆரஞ்சு கலரில் இருக்குதுன்னு சொல்ல வந்தேன், மஞ்சள் கலரில் இருந்துச்சு. அது ப்ரைவேட் இடம் தான் போல். நம்பி எல்லாம் கொய்யாக்காலாம் இருக்குது, பெருசாக இருக்குது. எதையும் பறித்து தேவையில்லாமல் அடி வாங்க வேணாம். ஸோ வாட்டர் ஃபால்ஸுக்கு நடந்து போவோம், போய்ட்டு குளிச்சுட்டு வருவோம். இதாண்டா அந்த மிளகு, நல்ல மிளகு, ஆனால் இன்னும் வளரல. இப்போதான் இது அது பேர் என்ன சொல்கிறது, பிஞ்சு இருக்குது, திழுத்தந்த மாதிரி இருக்குது. இல்லை திழுத்த கொடியா அப்படியா இலையோட ஸ்மெல்லு நல்லா இருக்குமா? இருக்கும் கீழே, ஆனால் பாம்பு இருக்கும். ஒவ்வொரு மிளகு செடியும் கீழே கண்டிப்பாக ஒரு பாம்பு இருக்கும். ஏன்னு கேளு கேட்க முடியாதா? ஏன்டா? சரி, ஏன் தெரியல. அடிக்காத முட்டை பழனி முட்டை அடிக்காத. என்னதுண்ணா? புளியங்காய், அவரைக்காய்,
நான் கண்டுபிடிச்சிட்டேன். திஸ் இஸ் கால் அவரைக்காய் தோட்டம். இதுதான் பீர் பாட்டில் ஒயரிங். இது பேர் வெத்தலையை பறிக்கிறாரு. ஆனால் அது மிளகு. வெத்தலைக்கு மிளகு வித்தியாசம். அது ஜாம்பக்காய் எங்கள் ஊரில் சொல்கிறது. அது பேர் இங்கே வா. இது காமி. என்னது ஜாம்பக்காய்? சாப்பிடுவாங்க. அது சாப்பிடலாம், நல்லா இருக்கும். பார்க்க இறாலை வறுத்து எங்கள் ஊரில் அது பேர் ஜாம்பக்காய். இறாலை வறுத்து சுருட்டி வச்ச மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. அட்டை இருக்குமா இங்கே? இருக்கலாமா? கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கலாம். ஓ, அட்டை தான் பிரச்சனை. நம்ம ஷூலாம் வேறு எடுத்துகிட்டு வரல. ஆனால் பெஜினே பிளான் பண்ணி வந்தால் கூட இவ்வளோ சுற்றி இருப்போமா, இங்கெல்லாம் போயிருப்போமான்னு தெரில. பேராங்கலை பற்றி மாதிரி இப்போ நம்ம இந்த மலையில் இருக்கோம். 6 மணிக்கெலாம் அந்த மலையை கடந்துடும், இல்லைன்னா நம்ம இருட்டில் மாட்டிக்குவோம். அதனால் இப்போதைக்கு நம்ம 6 மணிக்கெலாம் 6 மணி திரும்பி சொல்லு. சொல்லுங்கள் மச்சி. 6 மணிக்கு 6 மணிக்கெலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த இடையில ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறை கடந்து அந்த மலை உச்சிக்கு போயிட்டோம்னா நம்ம பேராண்மையா? ஆமாம், ஓப்பனில் தான் இருக்குது. வா போகலாமா? எதை நீ எதை ஏன் போவோம் போட்டு வச்ச மாதிரி சொல்கிற? கிறுக்குன்னு ஆயிரம் அப்புறம். கரெக்டான டைம் தான் குளிக்க வந்துருக்கோம். வெயிலில் போய் குளிச்சா தான் கரெக்டாக இருக்கும். யாரோட இடத்துல ஃபால்ஸ் இருக்கும் உங்களுக்கு இன்னும் சமலக்கில் எல்லா இடத்துலையும் ஃபால்ஸ் தான் வச்சிருக்கு. ட்ரூவா யாரா இருக்கா? நல்ல மிளகா எடுத்து எதுவும் பண்ணாதீங்க, வேணாம். நானே பண்ண மாட்டுறாங்களே. பிளாக் பண்ணுங்க. ஏதாவது ரிப்போர்ட் பண்ண முடிஞ்சா ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு ஒன்று தான் பண்ணணும். அப்படியா? ஆமாம். எனக்கு ஒரு யூடியூப் சேனலே இல்லை, எதுவும் இல்லை. இப்போ சொல்லலாம் ஏன் ஆர்கேலக்கே எதுன்னு தெரியுமான்னு கேட்பான். கட்டப்பா மொட்டை எடுக்கிறப்ப 3 சேர்த்து வச்சுட்டாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் எடுத்து பார்க்க. இதில் வேறு அவனுக்கு 100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு வந்தான். நீ ரொம்ப பேசுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னை ரொம்ப கலாய்க்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கெத்தான பர்சன்ட்ரா. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, என்னெல்லாம் எப்படி மதிப்பாங்க, நான் எப்படிப்பட்ட ஆள். நீ என்னடா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இந்த சொறி அந்த மாதிரி ஒரு இது இல்லை செடி, அதை எடுத்து வச்சுக்கலாம். ஏய் வலிக்கு எரியும்டா. ஃபால் சவுண்டு கேட்குது. ஏய் சி மச்சி, அதான் மச்சி, ஏதோ முள்ளு மாதிரி பிடிக்குது. முள்ளு மாதிரி பிடிக்குதா? நேற்று அப்படி தான்டா ஒரு வண்டு வந்து தலையில் உட்காந்துருச்சுடா. ஏதோ கூடு தேடி வந்துருக்கு. கூடுன்னு இல்லை, அது பலாப்பழம் எடுத்துட்டியே. பலாப்பழம்னு நினச்சி வந்து உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன். முள்ளு முள்ளாக இருக்கவும். எது என்ன பண்ணணும்? கார்த்தி ஒருத்த கண்ணை நோண்டி இப்படி மூடி தச்சுட்டு ஒரு பூரா விட்டு தச்சுட்டு ஒரு பூராங்கிளியில் போட்டு விட்டு தச்சு விட்டா நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல பரதேசி. அப்போ சொல்கிற மாதிரி சித்தால வர கோழி குஞ்சு வியாபாரியா? சித்தா, எஸ். அது நல்லா இருக்குல்ல. அப்படியே உள்ளே இறங்கி போகிறோம். கொடைக்கானலே வேணான்னு நினச்சோம், ஜாலியாக ஓடிடுச்சு. உட்காந்து சின்ன மைனா உச்சி கிளையிலே ஓ மைனா உட்காந்து சின்ன மைனா. என்ன பண்ணாது? அத்தி மச்சி, இது அத்தி அத்தி எங்க அத்தி மாதிரி இருந்துச்சு. ஒருத்தவன் ஏதாவது சொறி போயிதான் இருக்க போதும். இல்லை இல்லை இல்லை, இது லுக்ஸ் லைக் அத்தி, பட் அத்தியான்னு தெரியல. லுக்ஸ் லைக் அத்தி. பால் வருது இங்கே. வாட்டர் ஃபால்ஸ் வருது. படுத்துட்டு குளிக்கிற மாதிரி இருக்கு. இங்கேருந்து ஓடி வருதுன்னு தெரியல. ப்ரைவேட் ஃபால்ஸ்னால் அவங்க ப்ரைவேட்டாக வச்சுக்கிறதா மிச்சி? அவங்களோட ப்ராப்பர்ட்டி பக்கம். ஓ, அவங்க லேண்டுக்குள்ளே வர. ஓ, தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கேயோ கரண்ட் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குதுடா. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல அந்த பாலத்திட்ட, இங்கே இருந்தால் அங்கே போகும் போல். இதான் ஓப்பனிங் கேட். ஆத்துக்குள்ள ஏலேலோ அத்தி மரம், அயிலா அத்தி மரம், சேத்துக்குள்ளே ஏலேலோ சித்தி மரம், செண்பகப்பூ செண்பகப்பூ. இது நல்லா இருக்கு. இங்கே நான் குளிக்க போகிறேன். ஆல்ரெடி அப்படி தான் சார் இருக்குது. தலையில் யாரும் அடித்த மாதிரி தான் இருக்குது. சூப்பர் சார். செருப்பலங்கி விட்டு போயிடலாமே. எஸ். காட்டுக்குள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிற்காது. மம்பட்டி ஆனா? ஐயோ நினச்சிட்டனே.
அமேசான் காடுகளில் இருந்து நேரடியாக தொடர்பு பாடிச்சு. செம்மையாக இருக்குல்ல அது காட்டுக்குள்ளே போகிறது. என்ன இடம் நான் மட்டும் ஒன்று எடுத்துகிட்டே போகிறேன். என்னை நானே எடுத்துக்கிறேன். சூப்பராக இருக்குது இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகிறது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் என்ன செடி என்னன்னே தெரிலல்ல. ராகுல் ராகுலை காணோம். ராகுல் இங்கே தவற விட்டோம். ஆக்சுவலாக இது ப்ரைவேட் ஃபால்ஸு. ஸோ எல்லோரும் வருவாங்களா அலோவ் பண்ணுவாங்கள மாதிரி தெரில. நமக்கு இந்த அண்ணாவுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அதனால் நம்மளை இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் இங்கே வரோம். எல்லாம் வரலாம் தான் போல். கேட் போட்டிருக்காங்க. பட் எல்லோரும் உள்ளே வரலாம் போல். சத்தம் தட் சவுண்ட் சூப்பராக இருக்குது. உள்ளே போகலாமா? வந்தாச்சு. என் மொட்டை அடித்ததுக்கு அதுக்கும் நல்லா பல பலன்னு இருக்கடா என் மூஞ்சி பார்க்குறதுக்கு. இன்னும் போகணும். துணிஞ்சு நிமிந்து தான் உள்ளே போகணும். அந்த அண்ணா போகிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மோசமான காட்டுக்குள்ளே இருக்கும். காட்டுக்குள்ளே கையை வச்சு நைஸ். பூஜாரி பூஜா ஒருத்தர் போட்டு இதான் எங்கடா? நல்ல நாள்லேயே அவனால் நடக்க முடியாது. வா சீக்கிரம். ஏன்னா ஆற்றுக்கு வயசுக்கு போகிற மாதிரி போகிறான். விழுந்துரு. வா சீக்கிரம் வா. குடிஞ்சி வா. அவர் வந்துடுவார் மெதுவா. நீ வா. ஓகேவா ஃபால்ஸு? அணகொண்டாவா? அனகொண்டா வந்துச்சு. ஆ பிடிச்சி பெல்ட்டு இடுப்பில் மாட்டிட்டேன். காட்டு உள்ள தூங்குது. ஒழுங்கா பார்த்தியா? இடுப்பில் மாட்டியா வேற எங்கேயும் மாட்டி வச்சிருக்கியா? அது அந்த படத்தில் மாதிரி தானே வச்சுருக்குது இந்த இடம்லாம். ஆ என்னடா டக்குன்னு காணா போயிடுற? இவ்வளோ லேட் பண்ணுற வர்றதுக்கு? அனகொண்டா படத்தில் வர மாதிரி தானே நானும் இருக்கிறோம். கெட்டப்போ சி ஃபோன் அடித்தாலே பயந்துடுறேன்டா. ஃபோன் எடுக்க முடியாத தருணம். ஃபோனை கட் பண்ண எங்கிட்டா போனாங்க? இதுக்குள்ளே போயிருக்காங்க ஏறி. ஸோ நம்மளும் அப்படியே போவோம். ஓ மை காட். ராகுலே கரெக்டு தானே வர்றது? வாடா. நீ ஏதாவது பேசுவேன்னா உனக்காக வெயிட் பண்ணுறேன். ஏம்மா கண்டென்ட் வரட்டும். நீ பேசினா தான் கண்டென்ட் வரும். ஏய் அங்கே குட்டுதுற அழகா. குளிக்கவே வேணான்னு தான் நினச்சி வந்தேன். ஆனால் இப்போ குளிக்கிற ஆசை வந்துருச்சுல. சூப்பராக இருக்குது. நார்மலாக எல்லோரும் வரதை விட ஹிடன் ஃபால்ஸ் நல்லாயிருக்கும் போல். ஆனால் நம்ம ரொம்ப குளிரும், மழை பெஞ்சனால குளிரும்னு நினச்சோம். வாடா மச்சி. கண்ணை மூடிட்டு வா. வாடா. என்னடா அப்படி கதக்கல் ஏற வயல் சேத்துக்குள்ள வர மாதிரி? வா 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 வா. வந்துட்டியா? கண்ணை முடிக்க அப்படியே பாரு. போ 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 போ. வா சீரியஸ்லி. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. தண்ணிக்குள்ள போயிட்டு காக்கடிக்கிற மாதிரி இருக்கிறாச்சு. வாட்டர் பார்க்கில் மோசமாக குளிக்க மாட்டேன். நான் ஒரு மாதிரி நேரத்தில் திடீர்னு எக்ஸைட் பண்ணியாச்சு, டக்குன்னு ஃபுல் பண்ணியாச்சு. ஆனால் அதிலலாம் அப்படியே சுதந்திர குளியல் குளிக்கலாம். சுதந்திர குளியல் இப்படிதான் வீடியோ ஷூட்டு போயிட்டு குளிப்பாங்க ஒரு குளத்துல. குளிச்சுட்டு இருப்பாங்க.
பின்னாடி ஒருத்தன் நைட் டைமில் அப்படியே லைட் எடுத்து ஒருத்தன் இறங்கி வருவான். வேகமாக வந்து கை நீட்டிக்கிட்டு கழுவிட்டு இருப்பான். எடுத்துருவாங்க அவங்க. மச்சி உள்ளே போயிடலாமா அப்படியே? தண்ணி திரும்பி சூடாக வருது. ஏதோ வேலையை பார்த்துட்டு என்னடா உட்காருங்கடா அப்படி கொஞ்சமாக வந்து தெரியும். ஐயோ முடி இருக்கா அப்பப்ப முடி இருக்கிற மருந்து தூக்கிட்டு இருக்கேன்டா. சொல்லும் போது பார்ட் 2 ட்ரெய்லர் மேக்கிங் வீடியோ. இல்லைடா அது மொட்டை அடிச்ச துணியில் வருது. சரி வலிக்கிட்டாரா? லாலே லாலே லாலா கையார அப்படி இல்லை. எங்க 3 பேரை பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேன். ஏதோ நீ எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட ஏதோ நடக்கும்ட்டு. போயிடு வா வா. ஒன்றும் இல்லை வா, ஒன்றும் இல்லை வா 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 வா. என்னன்னு சொல்லுங்கடா. மண்டடா இந்த மண்டை பொழந்துருண்டா. நல்லாதான் இருக்கு. இதுதான் ஒரு கடல் யாமை, அரிய வகை கடல் யாமை. இது அத்தி மரம். இது ஒரு குளத்தாமை. சரி அப்படியே வர்றேன். ஆமா மாதிரி இருக்கான்னு பாரு. அப்படிதான் இருக்கு, நார்மலாவே அப்படிதான் இருக்கு. நீ சும்மாவே அப்படிதான் இருக்க, வேணாம் இப்படி பண்ணினா வச்சுக்கேன். என்னடா இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு பாறை புதுசா முளைச்ச மாதிரி இருக்கு. மிதக்கும் பாறை. ஏ வெஜ்ஜினே பாத்தோ. சூப்பரா இருக்குடா. போக முடியாது முன்னாடி. ஒரு கடல் பண்ணி செத்து மிதந்து வந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம், அதை உண்மையிலே நல்லா பார்க்கலாம். கவட்டையை புலம்பிட்டு இருக்கு அந்த பண்ணி. போகுதுடா உள்ள அப்படியே தள்ளனைய அங்கே பள்ளமா இருந்தால் டம்முன்னு முட்டிட்டேன்னா என்ன பண்ணுறது? கை கொடுத்துட்டு போ, நான் பிடிச்சிக்கிறேன். போ. கட்டவரலை பிடிக்காதா? கட்டவரலை ஏட்டா பிடிக்கிறேன்? கையை போடுறான், கையை போடுறான். போடா இப்போ இந்த காலை இருறான். அப்படி இந்த காலம் போடா அப்படியே. எப்படி பிடிச்சா தொலைஞ்சி. ஓகே, ஹிடன் ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சுட்டு குளிக்கவும் என் மண்டை இந்த ட்ரெஸ்ஸு அப்படியே பலன்னு மின்னுதுடா எல்லாம். ஓகே, குளிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கொடைக்கானல் டவுன் போகிறோம். மேக்ஸிமம் நம்மளோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எப்போதுமே இந்த மாதிரி வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ராகுல் அந்த சம்பவத்தில் மாட்டுவான்னு இப்போ நினைக்கிறேன். மாட்டிட்டான்னு நினைக்கிறேன். ஷோ கடவுளே, இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுன்னு தெரியலங்க. பழனி கோயில் மடின்றேன் படியில் ஏறுறதுக்கு என்ன போட்டோம்னா ஜீன்ஸ் பேண்ட்டு, டைட்டா ஒரு ஷர்ட்டு, அந்த மாதிரி போட்டுட்டு பழனி மலைக்கு ஏறணும். சரி கொடைக்கானல் வரோம். கொடைக்கானலுக்கு வரும்போது என்ன ட்ரெஸ் போட்டுருவோம்னா ஆஃப் டிஷர்ட் ஒன்று, நார்மல் ட்ராக் ஒன்று, குளிருக்கு தாங்குமா, அதை போட்டு வரோம். ஃபால்ஸுக்கு குளிக்கலாம் வாடாடா, அதே மாதிரி ஒரு பேண்ட்டு சட்டையை போட்டு வரோம். குளிச்சு முடிச்சுட்டு வாடா வெளில போலாம்னா இன்டர்வியூ போற மாதிரி ஃபார்மல் ட்ரெஸ்ல வர்றான். யாரா நீ, எங்க இருந்துடா வந்த? சரி ஓகே, குளிச்சு முடிச்சாச்சு, கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு என்னடா எங்கடா போகிறோம் அடுத்து? கொடைக்கானல் டவுனு, கொடைக்கானல் மெயின் சிட்டி போயிட்டு சாக்லேட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வர்றோம். இந்த மாதிரி நான் ஏதாவது ஆல்ரெடி சொல்லி விட்டுறேன். மற்றவங்கலாம் பர்சனலாக வந்து சாக்லேட் வேண்டியது எங்கே எனக்கு தரலன்னு சொல்லிட்டு எல்லாம் டார்ச்சர் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா எங்கள் சேனலுக்கு இன்னொன்று ஏர்னிங்ஸும் கிடையாது. இல்லை, எங்கள் சேனலுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா நாங்களே போர் அடிக்கும். ஆனால் ஒன்று யோசிச்சாமச்சு இல்லைன்னா ஒன்று யோசிச்சாமச்சு இப்போ நம்ம ஏஜ் பசங்க ஒவ்வொருத்தவனும்
இருக்கிற நிலைமைக்கு நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒன்று மாசத்துக்கு ஒரு டைமோ வந்து இந்த மாதிரி போறது, ஃப்ரீயா இருக்கிறது, அப்ப நம்மளும் ஏதோ கொடுத்து வச்சவங்க தானே. எங்க கொடுத்துச்சு? எதையோ கொடுத்து நம்ம ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம்ல. மத்த எல்லாரும் இருக்கு, எனக்கு தெரியுமே. ஏன் கொடுத்து வச்சிருக்கியா? அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் அமுக்கு டுமுக்கு